அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இது மறைக்கூறும் இறை தூதர்கள் பாகம் 48, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 3. ஒட்டகத்துக்கு அந்த அற்புதமாக அல்லாஹ் வழங்கினானே, அந்த ஒட்டகத்துக்கு யாரும் கேடு தரக்கூடாது என்ற நிபந்தனையை அல்லாஹ் அந்த மக்களுக்கு விதித்தான். அதை நீங்கள் 7:73, 11:64, 17:59, 26:156 ஆகிய வசனங்களில் பார்க்கலாம். இதில் உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு அத்தாட்சி உங்களுக்கு வந்துள்ளது. அது உங்களுக்கு சான்றாக உள்ள அல்லாவின் ஒட்டகம். அல்லாவின் பூமியில் அதை மேய விட்டு விடுங்கள். அதற்கு எந்த தீங்கும் செய்யாதீங்க. 1. 2வது, என் சமுதாயமே, உங்களுக்கு சான்றாக இதோ அல்லாவின் ஒட்டகம். அல்லாவின் பூமியில் மேயுமாறு அதை சுதந்திரமாக விட்டுவிடுங்கள். அதற்கு எந்த தீங்கும் செய்யாதீர்கள். அப்படி நீங்கள் செய்தால் சீக்கிரத்தில் உங்களுக்கு வேதனை ஏற்பட்டுவிடும் என்ற சோதனைக்காக எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்கிற எச்சரிக்கையை தான் அந்த மக்களுக்கு செய்கிறாங்க. இது 11:64 நீங்கள் பார்க்கலாம். மேலும் அற்புதங்களை முன்னோர்கள் பொய்யென கருதியதே அதை நாம் இப்போது அனுப்புவதற்கு தடையாக உள்ளது என்று கூறிவிட்டு, சமுதாயத்தினருக்கு ஒட்டகத்தை கண்முன்னே கொடுத்தோம், அதற்கு அவர்கள் அநீதி இழைத்து விட்டார்கள். அவர்களை அச்சுறுத்துவதற்காக தான் அற்புதங்களை அனுப்புகிறோம் என்று 17:59 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் இதோ ஒட்டகம் அந்த 2 மலைகளுக்கு பற்றியில் ஒரு சின்ன வழி, அது வழியாக ஒட்டகம் வருது. அதை காட்டி சொல்கிறாங்க, இதோ ஒட்டகம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நாள் பருகுவதற்கு அதற்குரியது, இன்னொரு நாள் உங்களுக்குரியது என்றார். அதற்கு எந்த தீங்கும் செய்யாதீர்கள், உங்களை மகத்தான நாளின் வேதனை பிடித்து கொள்ளும் என்றும் எச்சரித்தார். அதை அவர்கள் அறுத்தனர், இதனால் கை சேதம் அடைந்தனர் என்று 26வது அத்தியாயம் 156வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக அந்த மக்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால், நிராகரித்த காரணத்தினால் அவர்களுக்கு இறுதியாக ஒரு அற்புதத்தை வழங்கி அவர்களை காலி பண்ண அல்லாஹ் முடிவு செய்தான். அப்படி 2 மலை குன்றுகளுக்கு இடையில வந்தது தான் அந்த ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை காட்டி தான் இது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சோதனை. ஒரே ஒரு கிணறு தானே இருக்குது. அந்த கிணற்றில் முழுமையாக ஒரு நாள் அது நீர் அருந்துட்டோம், ஒரு நாள் நீங்கள் நீர் அருந்துங்க. அதுக்கு எந்த கேடும் செய்யாதீங்க. அப்படி செய்தால் அல்லாஹ் உங்களை காலி பண்ணிடுவாங்கிற எச்சரிக்கை எதிர்த்து தான் வச்சாங்க. இருந்தும் அவன் என்ன பண்ணிவிட்டானுங்க, அதுக்கு கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த ஒட்டகத்தை காலி பண்ணாங்க. அதுக்கு பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் விதித்த அந்த தண்டனை வந்தது என்று இந்த வசனம் கூறுகிறது.